ஜவ்வு படைக்கப்பட்டதின் நோக்கமே ஜவ்வு அமுங்கி கொடுக்கணும், விரிஞ்சு கொடுக்கணும், கிழிஞ்சு கொடுக்கணும். கிழிந்து கிழிந்து சேர்வதற்காக தான் ஜவ்வு படைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கற்காலத்துல இருந்து நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். கற்காலத்துல விலங்குகளுக்கும் காட்டு தீகளுக்கும் பயந்து மனிதர்கள் ஓடி இருப்பாங்க, கீழே விழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கும். அது சரியாகி திருப்பி அதே மாதிரி வலுவான வேலைகள் செய்யவும் விளையாடவும் இந்த மாதிரி வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக விவசாய காலங்கள், நம்ம உணவை நம்மளே முதல்ல வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கு பிறகு நம்ம உணவை நம்மளே விளைய வச்சு உருவாக்கி உற்பத்தி திறன் அதிகமாகும் போது நம்ம விவசாயத்துக்கு வரோம். விவசாய நிலங்கள்ல இப்பவும் பார்க்கலாம், விதைக்க வேண்டிய விதை பொருட்களை அந்த ஒரு 50 கிலோ 60 கிலோவை தலையில சாக்குல வச்சு கட்டி சுமந்து சிறு சிறு வாய்க்கால்களை தாண்டி ஈர மண்ணுல வயக்காட்டுக்குள்ள 2 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. கரையில இருந்து ஒரு ரோடு போக்குவரத்து வசதியில அந்த பாயிண்ட்ல இருந்து உள்ள அவங்க வயலுக்கு சின்ன வரப்பு பாதை தான் இருக்கும். ஒரு கால் மட்டும்தான் வச்சு போக முடியும், 2 கால் வச்சு போக முடியாது. அந்த வரப்புல ஈர மண்ணு வலிக்கு கீழே விழுவாங்க. 50 கிலோ 60 கிலோவை தலையில வச்சிருப்பாங்க அல்லது தோள்பட்டையில வச்சிருப்பாங்க, வலிக்கு கீழே விழுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முழங்கால் மூட்டை கொண்டு ஊனும் போது முழங்கால் மூட்டுல ஜவ்வு கிழிதல் ஏற்படும். கையை கொண்டு தரையில அழுத்தும் போது தோள்பட்டையில ஜவ்வு கிழிதல் ஏற்படும். இப்படி ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டவங்க எல்லாம் அறுவை சிகிச்சையா பண்ணாங்க. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அறுவை சிகிச்சை பண்ணியா நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி 100 வயசு 110 வயசு 70 வயசுல 70 கிலோ கலப்பைய தூக்கிக்கிட்டு வர போக 7 கிலோமீட்டர் நடந்து 7 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க. 70 கிலோ கலப்பைய 70 வயசுல தூக்கிக்கிட்டு 7 மணி நேரம் தொடர்ந்து ஓய்வு இல்லாம வேலை பார்த்த நமது முன்னோர்கள் இப்படி 70 வயசுலயே அவங்க கீழே விழுந்து ஜவ்வு கிழிதல் ஏற்படும் போது அவங்க விவசாய நிலத்துல எல்லாம் என்ன ஆபரேஷன் பண்ணிட்டா வயக்காட்டுல வேலை பார்த்தாங்க. அப்படி மனிதர் வாழ முடியுமா அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும்.